இயற்கை என்றாலே அழகுதான், அதிலும் காடுகள் என்றால் இன்னும் அழகுதான். பாருங்கள், அழகான மரங்கள், செடிகள், கொடிகள், துள்ளி குதித்தோடும் காட்டு விலங்குகள், பரவசமாய் பறந்து திரியும் வண்ண பறவைகளின் பட்டாளம், சிறகடித்து பறக்கும் பல வண்ண பட்டாம் பூச்சிகள், சலசலக்கும் சிறிய நீரோடைகள், ஆர்ப்பரிக்கும் அருவிகள், இவை அனைத்தையும் கண்குளிர பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது. அவங்க எல்லாரும் யாரு? எதுக்கு இங்க வாராங்க? எதுக்கு கோடாரி அறிவாளோட இங்க வாராங்க? அவங்களுக்கு இங்க என்ன வேலை? ஐயோ ஐயோ, மரத்தை எல்லாம் விட்டுறாங்களே, மரத்தை எல்லாம் விட்டுறாங்களே, உங்களுக்கு எல்லாம் இரக்கமே இல்லையா? பாவம். இனி அந்த பறவைகள் எங்கே போகும்? அந்த விலங்குகள் எங்கே போகும்? இதை கேட்க ஆளே இல்லையா? இந்த காடு உங்களுக்கானதா? இல்லை, தப்பு பண்றீங்க, விட்டுங்க. உங்க எல்லாருக்கும் காலம் பதில் சொல்லும். நல்ல பெரிய மரமா பார்த்து வெட்டுங்க. முதல்ல அந்த சந்தன மரத்தை முதல்ல வெட்டு, அப்புறம் அந்த தேக்கு மரத்தை வெட்டு. காக்கா கூடு இருக்கு, குருவி கூடு இருக்குன்னு சொல்லாத. அந்த யானையை ஒரே போடா போட்டு தள்ளிரு. அப்புறம் அந்த செம்மரத்தை விட்டுறாத, வெட்டிரு. நாளையில இருந்து நான் கோடீஸ்வரன். சரி, ஜம்னுன்னு ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதுதான். காடுகளை அழித்து வனவிலங்குகளின் வாழிடத்தை கேள்விக்குறி ஆக்கிவிட்டு உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? அந்த பாவம் உன்னை சும்மா விடுமா? மரங்கள், செடிகள், கொடிகள், மலைகள், பறவைகள், வனவிலங்குகள் என எல்லாம் எனக்காக மட்டுமே படைக்கப்பட்டவை என நினைத்து அதை அழித்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பயன்படுத்தி விட்டேன். இயற்கையே, இனி நான் அந்த தவறை ஒரு போதும் செய்ய மாட்டேன். என்னை மன்னித்துவிடு. தோழர்களே, தோழிகளே, இயற்கை வளம் என்பது பூமி நமக்கு கொடுத்த வரம். அதில் காடுகள் என்பது ஒரு உயரிய வரம். அது தனிப்பட்ட ஒரு மனிதனின் சொத்து அல்ல. எனவே காடுகளை நாம் பாதுகாத்து வனவிலங்குகளையும் பாதுகாப்போம். காடுகளை உருவாக்க நினைக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் அதன் பலன் பல மடங்காக திருப்பி வழங்கப்படும். நன்றி. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் தேசிய பசுமை படையின் பசுமை மாணவ மாணவியர், சீமுரே அரசு மேல் நிலைப்பள்ளி, சமூகரெங்கபுரம்.